வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் அண்ட் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். டயட்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபுட் ஐட்டம்ஸ். நம்ம எப்படியெல்லாம் 6 விதமான சுவை இருக்குது. அந்த 6 விதமான சுவையில் எல்லாவற்றையும் எப்படி மாடரேட்டாக, ரொம்ப தீவிரமான காரம் புளிப்பு அப்படியும் இல்லை, மிதமான சுவையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. ஒரு நாளும் சிலதெல்லாம் நம்ம பாடியில் என்ன இருக்குது, புளிப்பு குறைவாக இருக்குது, காரம் குறைவாக இருக்குன்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது எல்லாவற்றையுமே நம்ம தெரிஞ்சு செய்கிறோம்னு சொன்னால் இது உணவு உண்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உணவு உண்பதற்கு அடிப்படையாக இருப்பது. அதுபோல் நம்ம பார்க்கறதுல எது விதமான 6 விதமான சுவை என்ன, நவரசங்கள் என்ன, பார்க்கறதுக்கு கேட்கறதுக்குன்னு சொன்னால் நவரசங்கள் 9 விதமான சுவைகளை கொண்டது. நம்ம கண்ணாலையும் காதாலையும், கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, காதால் கேட்டு புரிஞ்சுக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே தட் இஸ் ஒளி ஒலி. ஒலி என்று சொன்னால் சவுண்டு, காது கொடுத்து கேட்குறோம். ஒளி என்று சொன்னால் வெளிச்சம், அதை நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு என்ன பண்ணோம், 9 விதமான ரசங்கள், 9 விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த 9 விதமான ரசத்தில் கோவப்படுறது, அப்புறம் பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அப்புறம் ரௌத்ரம் பழகு. பாரதியார் என்ன சொன்னார், ரௌத்ரம் பழகு. அவர் இருந்த காலத்தில் நம்ம எல்லாரும் ரொம்ப டல்லாக, எதுவுமே அந்நிய நாட்டு ஆதிக்கத்துக்கு நம்ம தலை வணங்கிண்டு அதுக்கு போய் சொல்லிண்டு அதெல்லாம் இருந்ததுனால அவர் அன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார், ரௌத்ரம் பழகு, இப்படி ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்லா வேகமாக இருக்கணும், மனசில் ஒரு உத்வேகத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றதுனால ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னார். அப்போ ஔவையார்லாம் என்ன சொல்லி கொடுத்தா, என்ன கோபத்துக்கு இடம் கொடுக்காதே அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதுபோல் வரும்பொழுது சில நேரத்தில் 9 விதமான குணாதிசயங்களை நம்ம வெளியில் காட்டுறோம்னு சொன்னால் சில குணாதிசயங்களை பெரியவர்கள் முன்னாடி காட்டக்கூடாது. எப்பொழுதுமே சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். ஏன்னா நம்மளோட நடை உடை பாவனைகள், செயல், எண்ணம், சொல், செயல், இது மூன்றுமே எப்பொழுதும் அதற்கு ஒரு வரவேற்பு தான் இருக்கணும். நம்ம பேசுகிற முறையில் எல்லாமே தவறு, பெரியவங்களை பார்த்தா பிடிக்காத போகிறது, எப்போவுமே தனக்கே எல்லா வேலையும் வருது அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. சில நேரத்தில் எந்த ரோலு சமமாக இருந்தாலும் அது வயதுக்கு ஏற்ப அந்த நடை உடை பாவனைகள் ஏற்கத்தக்கது. அதுபோல தான் இருந்தாகணும். தனக்கொண்டு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. தானும் உழைச்சாதான் சிலதெல்லாம் கிடைக்கும். சில நேரத்தில் வீட்டு வேலையாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், அதுக்குண்டான எஃபர்ட் போட்டால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ஆனால் ப்ரெசன்ட் டே சினாரியோவில் இந்த 2-3 சென்டென்ஸ் என்ன பண்ணாது, பயனுள்ளதே இல்லை, இதை நம்ம பேசுறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் எல்லாமே சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே அக்ராஸ் தி கவுண்டர் வாங்கி சாப்பிட்றவங்க தான் இருக்கிறாங்க. சமைத்து உண்பதை காட்டிலும் என்ன பண்ணது, ஏற்கனவே ப்ரிப்பேர்டு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நாளும் நம்மளோட கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, சத்து விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது 3 விதமான குணங்கள். என்ன தெரியுமா, மிதமான கோபத்தில் இருக்குது, மிதமான இருக்குதுன்னு சொன்னால், கோபம் என்று சொன்னாலே அந்த வார்த்தைகளுக்கு அங்கே என்ன பொருள், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு சரியாக புரியல, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறோம், அதனால் வி ஆர் ரைசிங் அவர் வாய்ஸ், அதனால் கோவப்படுறோம். அதுதான் நிஜம். எந்த விஷயங்கள் நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிறவங்களுக்கு கோபம் இல்லைன்னு வைங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியல, அதனால தான் இந்த அம்மா சத்தம் போடுறாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் ஷி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் அவங்களுக்கு கோபம் இருக்குதுன்னு காட்டிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு. இது எல்லாமே ஏற்புடையது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறவங்களுக்கு கூட உண்டு. ஆனால் இதில் எதுவும் ஏற்புடையது அப்படின்னு சொன்னால், கோபம் காட்டக்கூடிய இடத்துல கோபித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட காவிக்கணும், தன்னை காட்டிலும் இளையவர்கள்கிட்ட. அப்போ என்ன இருக்கணும், கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். அவங்களுக்கு கோவப்பட்டு சிலதெல்லாம் கொஞ்சம் கடினமாக சொல்லி கொடுத்தமான அந்த கடிந்து கொள்கிறது அப்படின்னு இருக்கிற வார்த்தை இருக்கே, அதுவே அவங்கள நல்லபடியாக திருத்திடும். சில வீட்டில் பிள்ளைங்களை சும்மா முறைச்சி பார்த்தாலே போகிறோம், அவங்க இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு ஆயிடுவாங்க.
அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அதுபோல் சிறு பிள்ளைங்களை சும்மா முறைச்சாலே எல்லாம் போகாது. அவங்கள நல்லா சத்தம் போட்டால் தான் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குணாதிசயங்களை மாற்றிப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து தே வாண்ட் டு பி அவங்களோட வேலைகளை வந்து ஒரு ஸ்லக்கிஷாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு வேண்டிய வேலைகளை செய்து வச்சுக்கிறதே இல்லை. அது விட்டுட்டு வேறு ஏதோ வேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அதாவது என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு முடிக்கணும், பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு எதை முதல்ல செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. அதுபோல் இந்த குணாதிசயங்களில் டயட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, டயட்டுன்னு சொன்னால் கட்டுப்பாடோடு இருக்குது, உணவு கட்டுப்பாடு, அதுபோல் குணாதிசயங்களில் கட்டுப்பாடு, அப்புறம் செயல்திறனில் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் வேண்டாத வேலைகளை செய்து நேரத்தை செலவழிக்கிறத காட்டிலும் தேவையான வேலைகளை மட்டுமே செய்து நாளைக்கு என்ன தேவையானவைகளை செய்து வைத்து கொள்ளலாம். இது வந்து ஒரு ஹோம் மேக்கர், அம்மா இருக்கிறாங்க, வீட்டில் சமைச்சு தரப்போகிறாங்க, நம்மளுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்ன லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் வரைக்கும் எல்லாத்தையும் தயார் பண்ணுவாங்க, டிஃபன் செய்து தருவாங்க. கண்டிப்பாக டிஃபனுக்கு 2 விதமான சைட் டிஷ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே தயார் பண்ணுறாங்கன்னா ஹோம் மேக்கருக்கும் இந்த ப்ரிப்பேர்டு பிளான் பண்ணி வேலை செய்கிறது இது எல்லாமே ஏற்புடையது தான். அதனால் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது அதற்கு தொடர்புடையதாக என்ன இருக்குமோ அதற்காக நம்ம என்ன சொல்லணும், ஒரு முஸ்தீபு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, கையால் செய்யக்கூடிய சரீரத்தால் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடு வைக்கிறோம். எதையுமே ஏதோ ஒன்று செய்துட்டு அவசர அவசரமாக சில வேலைகளை செய்து முடிக்கும் பொழுது இது வந்து ஹேப்பஸோட முடியறது அப்படின்னா ஹேப்பஸோடு இல்லை, எல்லாமே பிளான்டு ப்ராப்பர் அப்படின்ற அந்த கட்டுப்பாட்டில் நம்ம வேலை செய்யும்பொழுது திங்ஸ் ஆர் இன் அவர் ஸ்ட்ரைடு. வி ஆர் என்ன தெரியுமா, நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு அக்கோலர்ட்ஸ் கிடைக்கும், எல்லாரும் அதை கொண்டாடுவாங்க. வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற அந்த வேலையோட நேர்த்தியை பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லா செய்கிறாங்களே, யூ ஆர் ட்ரைனிங் யுவர் செல்ஃப் வெரி குட், யூ ஹவ் பீன் ட்ரெயின்டு ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ட்ரைனிங் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். நம்ம அந்த ட்ரைனிங்கை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறோம், அதனால் நம்மளுக்கும் க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். ஸோ இதுபோல் இருந்ததுன்னு சொன்னால் திஸ் மேக்ஸ் அஸ் டு டூ த ஃபர்தர் செஷனில் வேலை செய்யும்பொழுது தட் பூஸ்ட் அவர் மொரேல். அடுத்த தடவை இன்னும் கூட நல்லா அழகாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து மனசுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வெளியில் கொண்டு வரத்துக்கு உபயோகமாக அமையும். இதுக்கு தொடர்புடையது, அதாவது இது போல் பாசிட்டிவ் மைண்டை எப்படி மேலும் வெளியில் கொண்டு வருது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.